ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் மதியம் 1 மணிக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இந்த எந்தெந்த அமர்வு முன்பு இந்த விசாரணை நடக்கிறது, நீதிபதிகள் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க இந்த விசாரணையில, மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். முந்தைய திமுக ஆட்சியில் கடந்த 2021 முதல் 25 வரையிலான காலகட்டத்தில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார்களுக்கு உரிமம் வழங்கியது, ஊழியர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளில் முறைகேடுகள் செய்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் விசாகன் உள்ளிட்டோருக்கு எதிராக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து நேற்றைய முன்தினம் 41 இடங்களில் தமிழகம் முழுவதும் விசாரணை நடத்தினார்கள். இதனிடையே டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் முறைகேடு நடந்துள்ளதற்கும் அரசு இழப்பு ஏற்பட்டுள்ளதற்கும் ஆதாரங்கள் உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் என்பதன் முகாந்திரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் வழக்கு தொடர்பாக காவலில் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தெரிவித்தது. உடனடியாக நேற்று பிற்பகலிலேயே இந்த மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டு அவசர முறையீடு என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த முறையீட்டை ஏற்ற உச்சநீதிமன்றம் வழக்கை இன்று விசாரணைக்கு பட்டியலிட்டது. குறிப்பாக தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்ஷி, வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இந்த மனு என்பது பட்டியலிடப்பட்டது. நீதிபதி மோகனா மூத்த வழக்கறிஞராக இருந்த போது ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு வழக்குகளில் ஆஜராகி இருந்ததால் இந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக தெரிவித்ததை தொடர்ந்து அவர் இடம்பெறாத அமர்வான குறிப்பாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜோய்மால்யா பக்ஷி இருவர் அடங்கிய அமர்வு இன்று பிற்பகல் 1 மணிக்கு இந்த வழக்கை விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் பிற்பகல் 1 மணிக்கு நடக்க இருக்கு. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.